Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS375 வெப் டெக்னாலஜி சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு கவர் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் எதையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்கனாலே நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா CSS3ல இன்லைன் எம்பெடட் எக்ஸ்டர்னல் இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தென் HTTP ரெக்வஸ்ட் டு ரெஸ்பான்ஸ், தென் இன்ஹெரிட்டன்ஸ், HTML, கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ்லாம் என்ன, டெக்ஸ்ட், கலர், ஷேடோஸ், இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணால் போதும் யூனிட் 1ல ஒரு கொஷின் அட்டென்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் 3யை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தான் ஃபர்ஸ்ட் கொஷினே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் DOM மாடல், JSON JavaScript இது மூணையும் முடிச்சுட்டு வேலிடேஷனும் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கும் பார்த்துக்கோங்க. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஈவெண்ட் ஹேண்ட்லிங் எப்பவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா சர்வ்லெட் ஆர்கிடெக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக இருக்க கொஷின் சர்வ்லெட் லைஃப் சைக்கிளும் செஷன் ஹேண்ட்லிங்கும் இது மூணும் படிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபார்ம் கெட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க. இது யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஜாவா சர்வ்லெட் ஆர்கிடெக்சரை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து சர்வ்லெட் லைஃப் சைக்கிளும் செஷன் ஹேண்ட்லிங்கும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்துறீங்க அப்படின்னா PHP அதோடைய வேரியபிள்ஸ், ப்ரோக்ராம்ஸு, பில்டின் ஃபங்க்ஷன் இது உங்களுக்கு தெளிவாக இந்த ஒரு கொஷின்ஸ் படிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து ஃபார்ம் வேலிடேஷன் இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு பார்ட். அடுத்து XML ஸ்கீமா, XML பார்சர் அதோட வேலிடேஷன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, பார்ட் சியில் கேட்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ யூனிட் 4ல இந்த 3 டாபிக்மே நீங்கள் கொஞ்சம் தெளிவாக படிச்சிருக்கணும். யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா MVC ஆர்கிடெக்சர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்னா MVC ஆர்கிடெக்சர் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் MVC ஆர்கிடெக்சர் அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் டேட்டா பைண்டிங் இது ரெண்டையும் தெளிவாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபயர் பேஸ், வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கண்டிஷன் டைரக்ஷன்ஸும் ஸ்டைல் டைரக்ஷன்ஸும் வாட்னு கான்செப்ட் வரையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாபிக்லாம் கவர் பண்ணீங்க அப்படின்னா யூனிட் 5ல ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் வெப் டெக்னாலஜி சப்ஜெக்ட். இந்த கொஸ்டின்லேருந்து எதையுமே ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னாலே எக்ஸாமுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.